divisions of biopsychology. இந்த செக்ஷனோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சாப்டரோடைய நோக்கம் என்னென்னா, கிளியர் சென்ஸ் ஆஃப் பயோசைக்காலஜியும் அதை வந்து 6 மேஜர் டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க. அதன் மூலிமா என்ன ஒரு கிளியாரிட்டி கொடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜின்றது டிவிஷன் ஆஃப் பயோசைக்காலஜி. அது வந்து நியூரல் மெக்கானிக்ஸ் ஆஃப் பிஹேவியர் த்ரூ டைரக்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் த பிரெயின், அதை வந்து படிக்க போகிறோம். இந்த பிரெயினுடைய பார்ட் வந்து லெசன்ட் ஆர் ரிமூவ்ட் ஆர் ஸ்டிமுலேட்டட் எலக்ட்ரிக்கலி இது பண்ணால் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சச் அதோடைய எஃபெக்ட் வந்து நம்ம அவங்களுடைய பிஹேவியரில் பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் பயோசைக்காலஜி ரிசர்ச்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் அனிமலில் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் த ஃபோக்கஸ் ஆன் டைரக்ட் மேனிப்புலேஷன் அண்ட் கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் precludes the use of human subjects in most instances. அப்புறம் சைக்கோபார்மாகாலஜின்றது எஃபெக்ட் ஆஃப் ட்ரக்ஸ் ஆன் பிரெயின் அண்ட் பிஹேவியர். சைக்கோபார்மாகாலஜி இந்த ட்ரக்ஸ் ஆர் சம்டைம்ஸ் யூஸ்டு, சைக்கோபார்மாலஜி யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிரெயின் பிஹேவியர் இன்ட்ராக்ஷனை படிக்கிறதுக்காக. இந்த நிறைய சைக்கோபார்மாலஜிக்கலோடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸோடைய நோக்கம் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெரப்பட்டிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ட்ரக் அப்யூஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும். அதே மாதிரி நியூரோசைக்காலஜின்றது ஸ்டடி ஆஃப் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் பிரெயின் டேமேஜ் இன் ஹியூமன் பேஷண்ட். நியூரோசைக்காலஜி பிரெயின் டேமேஜ் இன் ஹியூமன் பேஷண்ட்ஸ். இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸு நம்ம ஹெட்டிங்ஸு அது என்ன ஸ்டடி அப்படின்றத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமாது. ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜின்றது நியூரல் மெக்கானிக்ஸ் ஆஃப் பிஹேவியர் த்ரூ டைரக்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் த பிரெயின், இதுதான் மெயினான ஸ்டடி. இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும். சைக்கோபார்மாகாலஜின்றது எஃபெக்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் பிரெயின் அண்ட் பிஹேவியர், இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும். நியூரோசைக்காலஜின்றது சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் பிரெயின் டேமேஜ், இது நியூரோசைக்காலஜி. இப்போது சைக்கோஃபிசியாலஜின்றது டிவிஷன் ஆஃப் பயோசைக்காலஜி that studies the relationship between the physiological activity and psychological process in human subjects. நிறைய சைக்கோஃபிசியாலஜிக்கல் ரிசர்ச் வந்து ஃபிசியாலஜி ஆஃப் சைக்காலஜிக்கல் ப்ராசஸ், அதாவது அட்டென்ஷன், எமோஷன், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் எல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. பயாலஜிக்கல் சைக்காலஜின்றது அதுதான். ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து சைக்கோஃபிசியாலஜிக்கல் ரிசர்ச்லாம் வந்து ஹியூமன், அப்புறம் சைக்கோஃபிசியாலஜிக்கல் ரெக்கார்டிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து டிப்பிக்கலி நான் இன்வர்சிவ், அது வந்து ரெக்கார்டட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. ஸோ யூஷுவல் மெஷர் ஆஃப் பிரெயின் ஆக்டிவிட்டி இஸ் த ஸ்கால்ப் electroencephalogram EEG. Other common psychophysiological measures are muscle tension, eye movement and several indicators of autonomic nervous system. Example, heart rate, blood pressure, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து சைக்கோஃபிசியாலஜியில் வருது. இப்போது மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜின்றது என்ன ஸ்டடி? நியூரல் மெக்கானிக்ஸ் ஆஃப் பிஹேவியர் த்ரூ டைரக்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் த பிரெயின். சைக்கோபார்மாலஜி எஃபெக்ட் ஆஃப் ட்ரக் அண்ட் பிரெயின் அண்ட் பிஹேவியர். நியூரோசைக்காலஜின்றது சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் பிரெயின் டேமேஜ் இன் ஹியூமன் பேஷண்ட்ஸ். அப்படியான என்ன நடக்குது? சைக்கோஃபிசியாலஜின்றது அவங்களுடைய ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி மூலிமா அந்த சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் எப்படி, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எப்படி நடக்குது. இப்போ ஒரு அட்டென்ஷன், ஒரு கவனம் கொடுக்கணும், எமோஷன் ஆகிறோம், நம்ம எமோஷன் ஆகிறது மூலிமா நம்மளுடைய பிபி அதிகமாகுது, ஹார்ட் ரேட் அதிகமாகுது. இதெல்லாம் வந்து சைக்கோஃபிசியாலஜியில் வருது. இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த ஃபிசியாலஜிக்கும் இந்த சைக்காலஜிக்கும் உள்ள தொடர்பு என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது தான் சைக்கோஃபிசியாலஜி. காக்னிட்டிவ் நியூரோசைன்ஸ்ன்றது யங்கஸ்ட் டிவிஷன் ஆஃப் பயோசைக்காலஜி. ஆனால் இது வந்து கரண்ட்லி அமாங் த மோஸ்ட் ஆக்டிவ் அண்ட் எக்ஸிஸ்டிங், இப்போ ஆக்டிவாக இருக்குது காக்னிட்டிவ் நியூரோசைன்ஸ்ன்றது. காக்னிஷன் அப்படின்னாலே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ்ன்னு நிறைய படிச்சிருக்கோம் பேசிக் சைக்காலஜியில். காக்னிட்டிவ் நியூரோசைன்ஸ் வந்து நியூரல் பேஸ் ஆஃப் காக்னிஷன், a term that generally refers to higher intellectual process such as thought, memory, attention, complex. இது எல்லாமே காக்னிஷன் தான். இதை பற்றி படிக்கிறது தான் காக்னிட்டிவ் நியூரல் சயின்ஸ். ஸோ நிறைய காக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸ் ரிசர்ச் வந்து ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது. த மேஜர் மெத்தட் ஆஃப் காக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸ் இஸ் ஃபங்க்ஷனல் நியூரோ இமேஜிங். அப்புறம் கம்பேரிட்டிவ் சைக்காலஜின்றது
compare the behavior of different species in order to understand the evolution, genetics and the adaptiveness of behavior. ஸோ இதில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது none of the 6 biological proposals to research is without shortcoming because of the complexity of the brain. ஸோ கம்பேரிட்டிவ் சைக்காலஜின்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நம்ம கம்பேரிட்டிவ் சைக்காலஜினா என்ன அப்படின்றது இப்போ இங்கே பாருங்கள். ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜின்றது இன்வெஸ்டிகேட் த ஃபிசியாலஜிக்கல் மெக்கானிக்ஸ் ஆஃப் அண்டர்லைங் பிஹேவியர். அதாவது இட் ஃபோக்கஸ் ஹவு த நர்வஸ் சிஸ்டம், அதாவது பிரெயின், ஸ்பைனல் கார்டு, பெரிபியல் நர்வ்ஸு எப்படி நம்மளுடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது. ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜிஸ்ட் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் பிரெயினுக்கு அந்த ஸ்டிமுலேஷன் கொடுக்க மூலயமா எப்படி டிஃப்ரெண்ட் பிரெயின் ரீஜியன்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக் பிஹேவியரை மாற்றுது அப்படின்றது தான் ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜி. சைக்கோஃபார்மாலஜி ஸ்டடீஸ் எஃபெக்ட் ஆஃப் ட்ரக் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் ஆன் த பிரெயின் அண்ட் பிஹேவியர். Psychopharmacologist aim to understand how drugs alter neurotransmitter function, how these changes impact mood, cognition, behavior அப்படின்றத சைக்கோஃபார்மாலஜி. நியூரோசைக்காலஜின்றது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரெயின் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், எப்படி பிரெயின் டேமேஜ் இல்லை டிஸ்ஃபங்க்ஷன் எஃபெக்ட்ஸ் வந்து சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்றது தான். ஸோ நியூரோசைக்காலஜி ஸ்டடீஸ் பேஷண்ட் வித் பிரெயின் இன்ஜுரிஸ் ஆர் டிசீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஸ்பெசிஃபிக் பிரெயின் ரீஜன் கான்ட்ரிபியூட் டு வேரியஸ் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் மெமரி, லாங்குவேஜ் அண்ட் அட்டென்ஷன். கம்பேரிட்டிவ் சைக்காலஜின்றது கம்பேர் அனிமல் பிஹேவியர் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். இதுதான் மெயின் கம்பேரிட்டிவ் சைக்காலஜின்றது. பை ஸ்டடிங் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இன் பிஹேவியர் பிட்வீன் ஹியூமன் அண்ட் அதர் அனிமல்ஸ், கம்பேரிட்டிவ் சைக்காலஜி கெயின் இன்சைட் இன் டு த எவல்யூஷன் ஆஃப் பிஹேவியர் அண்ட் த பயாலஜிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர். இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அஸ்ட்ராலஜியில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய இந்த ராசிக்கான சிம்பிள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஒரு மிருகத்துடைய சிம்பிள் தான் இருக்கும். இப்போது சிம்ம ராசி அப்படின்னா சிம்மம்னா சிங்கம்னு அர்த்தம். அந்த மாதிரி ரிஷபம் அப்படின்னா மாடுன்னு அர்த்தம். மேஷம்னா ஆடுன்னு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த ராசியில் பிறந்தவங்களுடைய நம்ம கேரக்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோடைய கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும், ஒத்த தன்மை இருக்கும். அதுதான் வந்து கம்பேரிட்டிவ் சைக்காலஜிக்கலாக எனக்கு இப்போ புரிஞ்சிக்க தோணுது. ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கம்பேரிட்டிவ் சைக்காலஜி என்னன்றது. அப்புறம் சைக்கோ ஃபிசியாலஜி அப்படின்றது ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் சைக்காலஜிக்கல் ப்ராசஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். எப்படி வந்து நம்ம டென்ஷன் ஆனால் சைக்காலஜிக்கலாக நம்ம மாறும்போது எப்படி நம்முடைய ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, ரெஸ்பிரேஷன் மாறுது, இதெல்லாம் மாறுது இல்லையா, அதெல்லாம் எமோஷன், ஸ்ட்ரெஸ், இதெல்லாமே. காக்னிட்டிவ் நியூரோசைன்ஸ்ன்றது காக்னிட்டிவ் சைக்காலஜி அண்ட் நியூரோ சயின்ஸ். Neural basis of higher order cognitive functions, memory, attention, language and decision making, இதெல்லாமே வந்து காக்னிட்டிவ் நியூரோசைன்ஸ்ன்றது.